மெகா 24 நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார், சித்த மருத்துவர். மருந்தில்லா மருத்துவத்தில் உங்களை சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. இன்றைக்கி பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பதிவு என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ரத்த கொதிப்பு, பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, பிபி. இது இன்றைக்கி சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்குது. ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. டோப்போமின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உறுப்பு நம்மளுடைய தலையில் இருக்கும். அது பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆகும்பொழுது தான் இந்த பிரச்சனையே வருது. ஒருத்தவங்க ஏன் டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்து தான் நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி எல்லாமே இன்றைக்கி சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. பசங்க மொபைலில் பார்த்து டோப்பமின் இன்பேலன்ஸ் ஆகிடுது. அதேமாதிரி அவங்களுடைய ப்ரெஷர், ஸ்கூல் ப்ரெஷர், ஹோம்ஒர்க் ப்ரெஷர், ஆஃபீஸ்க்கு போனோம்னாக்கா பார்த்திங்கனாக்கா ஒர்க் ப்ரெஷர், இது மாதிரி நிறைய டார்கெட்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒருத்தவங்க பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய மண்டை சூடு உருவாகிடுது. மண்டை சூடு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதய சூடு வந்துடும். ஸோ ஆக மொத்தத்தில் பிபி அப்படிங்கிறத பேலன்ஸ் பண்ணுறதுக்கான அற்புதமான ஒரு உணவு முறை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிப்ரெஷன். இது அப்படியே விட்டு வச்சு நம்ம பிபியை விட்டு வச்சோம்னாக்கா ஹார்ட் ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்துடும். அப்படியே வந்தாக்கா அடுத்து அட்டாக் வரைக்கும் போயிடும். ஸோ இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அடுத்தது மன ரீதியான பிரச்சனைகள். இதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்குது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் உணவுலேயே அழகாக பண்ணலாம். சில முத்திரைகளும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இது ஒரு அத்தியாவசியமான ஒரு பதிவு, அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரத்த கொதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ரத்த அளவு பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கும்போது ஹையஸ்ட். ஸோ இப்போ மருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எடுக்கிறாங்க, அன்வான்டாக எடுக்கிறாங்க. இதோட ஒரு விஷயத்தை மட்டும் சாரத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு கேஸ் அடுப்பு இருக்குது, அதில் தண்ணி கொதிக்குது. கொதிக்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அது மேலே ஒரு தண்ணி ஊற்றுறோம், சாதாரண வாட்டர். அப்போ பார்த்திங்கன்னா அமுங்கிடும். திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி கொதிக்கும். திருப்பி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம், திருப்பி அமுங்கிடும். இப்படி நம்ம பார்த்திங்கன்னா மேலே எம்புறதும் தண்ணி ஊற்றுறதும் இப்படி இருக்கிறது தான் நம்ம டேப்லெட்லாம் போகிறதுக்கான ஒரு விஷயம். ஆக புத்திசாலித்தனம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சிம் ஆக்கிட்டோம்னு கேட்டிங்கன்னா மிதமான ஒரு சூடு இருக்கும், கொதிக்கும், உடம்புக்கு தேவையான சூடு இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ரொம்ப அதிகமான கொதிப்பு இருக்காது. அப்போது நம்ம அடுப்பை சிம் பண்ணணும் தானே, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உடல் சூடு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். அப்போ தான் அது அழகாக ப்ரெஷர் இருக்கும், நீந்தும் தன்மை இருக்கும், இந்த குவாலிட்டியும் நல்லா இருக்கும். ஆனால் அது அதிகமாக போகும்போது தான் பிளட் ப்ரெஷர், ரத்த கொதிப்பு, இந்த தண்ணி கொதிக்குதுன்னு சொன்னோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ரத்தம் கொதிக்கிற விஷயம். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அற்புதமான ஒரு கஷாயம் தான் இன்றைக்கி எடுக்க போகிறோம். அதான் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, செம்பருத்தி பூ. அதில் அவ்வளோ பெரிய சத்து இருக்குது. ரத்தத்தை அவ்வளோ அழகாக, அதில் உள்ள கொலஸ்ட்ரால், அதில் உள்ள தீங்குதலை எல்லாத்தையும் நீக்கக்கூடிய சக்தி செம்பருத்தி பூ உண்டு. அதான் செம்பருத்தி அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது வெண்தாமரையோட குணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ரத்த நாளங்களை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு சக்தி உண்டு. ஸோ வெண்தாமரை பொடி 100 கிராம், செம்பருத்தி பொடி 100 கிராம், இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. இல்லைன்னா நம்ம வீட்டிலே பூத்திருக்கும் இல்லையா, அதையே நம்ம எடுத்து நம்ம காய வைக்கலாம், நிழலாக காய வச்சு எடுத்துக்கலாம். இல்லை முடியாத பட்சத்தில் நீங்கள் நாட்டு மருந்து கடையிலே பவுடராகவே கிடைக்கிது. ஸோ வெண்தாமரை பொடி, செம்பருத்தி பொடி, சீரகம் எல்லாமே 100 கிராம். இந்த சீரகத்தை மட்டும் எப்பொழுதுமே லைட்டாக பொன்னுருளாக வறுத்து அதை பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இந்த 3ஐயும் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. காலையில் யாருக்கெல்லாம் ரத்த கொதிப்பு இருக்கோ, டென்ஷன் அடிக்கடி படுறீங்களோ, அவங்களாம் நீங்கள் எந்த மருந்து எடுத்தாலும் இதோடு சேர்த்து காலையில் நீங்கள் எந்திரிச்சு வெறும் வயிற்றில் அதுலேருந்து ஒரே ஒரு டீஸ்பூன் எடுத்து கொதிக்க வச்சு நீங்கள் எடுத்து குடித்தாலே போதுமான விஷயம். கஷாயம் இதுதான் உணவு, 100% அற்புதமான உணவு. இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டே வரலாம். இது காலக்கணக்கே கிடையாது. இருந்தாலும் ஒரு மண்டலம் எடுத்து பாருங்கள், உங்களுடைய பிளட் ப்ரெஷர் அழகாக நியூட்ரல் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது, பிளாக்கேஜ் இருக்காது, கொழுப்பு உடம்புல தங்காது, வெயிட் லாஸ் பேலன்ஸில் இருக்கும், சூடு பேலன்ஸில் இருக்கும். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஆக மொத்தத்தில் நம்ம அடுப்பை சிம் பண்ணணும்னு சொன்னோம் பார்த்திங்களா, அதேமாதிரி நம்மளுடைய உடம்பை சிம் பண்ணுறதுக்கான விஷயம் இந்த 3 பொருளே போதுமான விஷயம். இந்த கஷாயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ம அழகாக முத்திரை பார்க்க போகிறோம். முத்தான முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முத்திரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா 3 வகையான திரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சித்தர்கள் சொன்னபடி நம்ம எங்கெங்கெல்லாம் அந்த அழுத்தம், எங்கெங்கெல்லாம் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணாலே போதுமான விஷயம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நமக்கு தேவையானது இந்த கட்டை விரல், அது இந்த அக்குளுக்கு நடுவில் தான் இந்த பாயிண்ட் இருக்கும். அந்த ஸ்டிமுலேஷன், உங்களுடைய ப்ரெஷர் கூட வர்றதுக்கான விஷயம்லாம் பார்த்திங்கன்னா இந்த அக்குள். அப்போ அந்த அக்குள் சென்டரில் இருக்குது இல்லையா, இந்த கட்டை விரலை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சென்டரில் வச்சு இந்த கையை வச்சு ஒரு சின்ன ப்ரெஷர், அவ்வளோதான். 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி ஒரு 25 கவுண்ட் இருந்தாலே போதுமான விஷயந்தான். அடுத்து இந்த கை அதே மாதிரி சென்டரில் வச்சுக்கிறோம். அதே மாதிரி ஒரு சின்ன ப்ரெஷர், அப்படியே அழகாக டீப் ப்ரீத்தாக இன்ஹேல் எக்ஸேல் பண்ணால் போதும். ஒரு 25 கவுண்ட். இப்போ நீங்கள் அழகாக செக் பண்ணலாம். உங்களுக்கு ஹை பிபியாக இருக்குது, ரொம்ப ப்ரெஷராக இருக்கீங்க, நீங்கள் இதுமாதிரி பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள், அவ்வளோ அழகாக ஷெட்யூன் ஆகிருக்கும். பாருங்கள், இமீடியட் ரிசல்ட் கிடைக்கிது இல்லையா. இதுதான் ப்ரெஷர் பாயிண்டில் ஒன்று. இன்னும் அபான வாயு முத்திரை.
இந்த அபானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட், இந்த நெஞ்சுக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாயு அப்படிங்கிறது தான் அந்த சூடாயிடும். ஹை ப்ரெஷரில் அந்த வாயு இருக்கும் இல்லையா, பஞ்சபூத வாயுவில் வாயு தன்மை இருக்கு இல்லையா, இந்த 5 எலமெண்ட்ஸில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிடும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அபான வாயு முத்திரை நடு விரல சேர்த்துக்க போகிறோம், அவ்வளோதான். ஆக்சுவலி இது வாயு முத்திரை, ஓகேங்களா. வாயு முத்திரை போட்டாச்சு. இப்போ நடுவரலை சேர்த்துட்டிங்கன்னா அபான வாயு முத்திரை. இது அழகாக அப்படி தொடையில் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்தாலே போதும். ஹை பிபியாக இருக்குது, ரொம்ப படபடப்பாக இருக்குது, பால்குலேஷன் ஜாஸ்தி இருக்குது, டென்ஷனாக இருக்குது, அழகாக அப்படி சேரில் உட்காந்துட்டு நீங்கள் உட்காந்தா குறைஞ்சிரும். இதை ரெகுலர் பண்ணுறது எப்படி? காலையில் எழுந்திரிச்ச உடனேயே நம்ம கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு இந்த முத்திரை போட்டாலே போதும். அபான வாயு முத்திரை. அதேமாதிரி நம்ம படுக்க போகும்போது இது ரெண்டுமே, ஏன்னா இது இந்த ஹார்ட் ரிலேட்டட், உடம்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ப்ரெஷர். அதுவும் ப்ளட் ப்ரெஷர் வந்து நம்ம உடம்புல இருக்கவே கூடாது. நம்ம வாழ்க்கைக்கு சந்தோஷம் இருக்கணும், ஆனால் ப்ரெஷர் இருக்கக்கூடாது. ஆனால் வாழும் காலத்தில் நம்மளை சுற்றி இப்போ ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்கு இல்லையா, அதெல்லாமே நம்ம மண்டையில் இருக்கும். அது எல்லாத்தையும் தூக்கி போடுறதுக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் ஃபஸ்ட்டு வாயு முத்திரை போட்டு அப்படி சேர்த்திங்கனாக்கா இந்த அபான வாயு முத்திரை. இது ஹார்ட்டுக்கு அவ்வளோ சூப்பர். இதை ரெகுலராக யாரெல்லாம் போடுறாங்களோ ஹார்ட் ரொம்ப பலமாக இருக்கும். எத்தனை அடைப்புகள் இருந்தாலும் அது உங்களை விட்டு போக ஆரம்பிச்சிடும். ஆக ஹார்ட்டு நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த முத்திரை அவசியமாக போட்டாக வேண்டும். சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு இந்த அக்குள் பாயிண்ட்டு, அடுத்தது இந்த அபான வாயு முத்திரை. இதுவே போதுமான விஷயம். இது ரெண்டுமே இந்த முத்திரையில் போட்டாலே உங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் நார்மலுக்கு வந்துடும். டென்ஷன் ஆக மாட்டீங்க. எப்போல்லாம் டென்ஷன் ஆகுறீங்களோ அந்த முத்திரையை போட்டு உட்காந்துருங்க, அவ்வளோதான். ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்கும். ஏதாவது முக்கியமான டெசிஷன் எடுக்கணும், பதட்டமாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் போட்டு பாருங்கள், இது அற்புதமாக வேலை செய்யும். அடுத்தது உணவு முறையாக எடுத்துன்னு கேட்டிங்கனாக்கா அகத்திக்கீரை. அகத்தை சீர் செய்வதால் அகத்திக்கீரை. பார்த்திங்கன்னா அகத்தில் இருக்கக்கூடிய தீ, அதான் கோபம் சொல்லுவாங்களே, அகத்தில் தீ இருந்தால் ரொம்ப ரொம்ப மோசம் சொல்லுவாங்க, அதுதான் கோபம். அந்த கோபம் ஏன் வருது? சூடு வந்து பேலன்ஸ் பண்ணணும்னா அகத்திக்கீரை. வாரம் ஒரு முறை. யாருக்கு ப்ளட் ப்ரெஷர் இருக்கோ அவங்க எந்த மருந்து எடுத்தாலும் நம்ம காலையில் சாப்பிட்ட பிறகோ இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி 2 கைப்பிடி என்ன பண்ணுறோம், ஒரு சட்டியில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்து அகத்திக்கீரையை நல்லா வதக்கிட்டு அதை கொஞ்சோண்டு சாப்பிட்டு பாருங்கள். வாரம் ஒரு முறை எடுத்தாலே போதுமான விஷயம். இல்லையா உங்களுக்கு 15 நாளுக்கு ஒரு முறை கூட எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. ஸோ வாரம் ஒரு முறை இல்லைனா 15 நாள் ஒரு முறை அகத்திக்கீரையை நம்ம ஞாயிற்றுக்கிழமை எடுத்துகிட்டு வந்தோம்னா ப்ளட் ப்ரெஷர் நல்லா பேலன்ஸில் வரும். அடுத்தது வந்து வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வாரம் 2 முறை கூட எடுத்துக்கலாம், அது எவ்வளோனா எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. வாரம் 2 முறை எடுத்தாலே போதும். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், இது எவ்வளோ இருந்தாலும் சரி, திங்களோ இல்லைனா இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ வாரத்தில் 2 வேளை நம்ம அகத்திக்கீரை எப்படி எடுத்தோமோ, வீக்லி டேஸில் எடுத்தோமோ அதே மாதிரி தான் நம்ம அதே மாதிரி சட்டியில் வந்து எண்ணெய் போட்டு கொஞ்சமாக அந்த வெந்தயக்கீரையை போட்டு நம்ம வதக்கி சாப்பிட்டாலே போதுமான விஷயந்தான். இதையும் அகத்தில் சீர் செய்யும். அப்போ நம்மளோட பிளட்டை வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் மாதிரி சுண்டி விட்டால் அப்படி பலன்னு இருக்குன்னு பார்த்திங்களா, இது வெந்தயக்கீரை அவ்வளோ செய்யும். ஏன்னா நேச்சுரல் அயன், ஒரு உடம்புல அயன் கண்டென்ட் நல்லா இருக்கணும். அந்த அயன் கண்டென்ட்டை இந்த வெந்தயக்கீரை சூப்பராக சரி பண்ணும். ஸோ அப்போ உணவு முறையில் வெந்தயக்கீரையும் அகத்திக்கீரையும் நம்ம சொன்ன ஃபார்மேட்டில், நம்ம முன்னோர்கள் சொன்ன ஃபார்மேட்டில் எடுத்தாலே போதுமான விஷயந்தான். ப்ளட் ப்ரெஷர் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக பேலன்ஸ் ஆகிறது கண்கூடாக பார்க்கலாம். இன்றைக்கி அதுக்காக பெரிய பெரிய மருந்துகள் எடுத்து இருக்கிற தலை சூடையும் அதிகமாக்கிக்கிட்டு வயிறு பிரச்சனையும் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறதுக்கெலாம் தேவையே இல்லை. அற்புதமான ஒரு உணவு இருக்குது, அதுதான் நம்ம முன்னோர்கள் சொன்ன இந்த உணவு முறை. இந்த உணவு முறையிலே மிகப்பெரிய மருந்து இருக்குது. அதுதான் ஒன்று ஒன்றா பார்த்து கண்டுபிடிச்சி இந்த இரத்த கொதிப்பு மனுஷங்கள்கிட்ட இருக்கக்கூடாது, அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு கஷாய முறை, ஒரு உணவு முறை, ஒரு முத்திரை முறை, இதெல்லாம் அந்த அழகாக கொடுத்தாங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயம். நம்ம ரொம்ப அமைதியாக எவ்வளோ பெரிய மெடிடேஷன் நம்ம பண்ணாலும், இந்த மாதிரியான சில முத்திரைகள்லாம் நம்ம பண்ணாலும், இந்த உணவு முறையில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. அதில் தான் அவசியம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மகா மருத்துவம். இன்றைக்கி வந்து டென்ஷன் இல்லாமல் எந்த சிந்தனையும் ஒருநிலைப்படுத்துறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம பிளட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நேர்கோட்டில் வரணும். அதேமாதிரி ப்ரெஷர் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும். அதனால தான் சித்தர்களும் நம்ம முன்னோர்களும் உணவை மருந்தாக கொண்டு வந்தாங்க. அதனால் உணவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பேற்பட்ட சூழ்நிலையும் டென்ஷன் ஆகாமல் நம்மளோட ஹார்ட்டாக இருக்கணும், உடம்பாக இருக்கணுன்னாக்கா மருத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் உணவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே போல் நல்ல ஒரு பதிவோடு நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.